இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இந்த வீடியோவில் ஏப்ரல் 20 to 25 எடுத்த ரேண்டம் வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ரவியோட பர்த்டேக்கு நவி வந்து என்னென்னலாம் கிஃப்ட் கொடுத்தா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஃபியூ கிளிப்பிங்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அவளே பண்ணினது. அவளுக்கு கிராஃப்ட் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காளோ அப்போல்லாம் கிராஃப்ட் பண்ணுவாள். இத்தனை கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்றதே அன்றைக்கி தான் எங்களுக்கே தெரியும். ஒன்றும் பார்த்து பண்ணியிருக்கா அவங்க அப்பாக்காக. ஒரு ட்ராயிங் கூட பண்ணியிருந்தா அவளும் அவங்க அப்பாவும் நிற்கிற மாதிரி ஒரு ஷர்ட் மாதிரி ஒரு பேப்பருக்குள்ளே இதை வச்சு டிஷர்ட் மாதிரி இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் கமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே பர்த்டே அன்னைக்கு காலையில் அவள் வந்து அவங்க அப்பாக்காக கொடுத்த கிஃப்ட்டு. யூஸ்வலாகவே பர்த்டே அப்படின்னா நாங்கள் ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். சாயந்தரம் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சுப்போம். எங்கள் 2 பேருக்கும் அப்படி தான். நவிக்கு மட்டும் அவள் ஆசைப்படுவா அப்படின்றதுனால சின்னதாக ஒரு கேக் வாங்கி கட் பண்ணுவோம். இன்னொரு ட்ராயிங் கூட பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருந்தது இல்லை? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். கொடுத்த கிஃப்டெல்லாம் பார்த்துட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் ஒரு 3 சாக்லேட் மட்டும் மில்கி பார் வாங்கி வச்சுருந்தா. ஒரே ஒரு டைரி மில்க், அவ்வளோதான். அதோடு முடிச்சாச்சு. பர்த்டே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. மற்ற எதுவும் நான் ரொம்ப வீடியோலாம் எடுக்கலை. இது வந்து இன்னொரு நாள் வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்து நான் வழக்கமாக என்ன பண்ணுவேனோ அதுதான் இதில் காமிச்சிருக்கேன். சாயந்தரம் வந்த உடனே குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வைப்போம். துளசி பாருங்கள், நல்ல ஓரளவு பெருசாக வளர்ந்துருக்கு. முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா, சூரிய வெளிச்சமே இல்லாமல் வளரவே இல்லை அப்படின்ட்டு. இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ வந்து சன்லைட் படுற மாதிரி பால்கனியில் தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் சாமி பாட்டு போட்டால் வீடே நல்ல பாசிட்டிவ் வைபாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வீடியோ வந்து அடுத்த நாள் ஈவினிங் கண்டினியூ ஆகுது. சன்செட் பார்க்குறதுக்காக நாங்கள் 3 பேரும் பால்கனி போயிருந்தோம். சூப்பராக இருந்தது அந்த வியூவே பார்க்குறதுக்கு. நம்ம ரொம்ப தூரம் போய் சன்செட் பார்க்குறதுக்கு நம்ம மொட்டை மாடியில் நின்றே பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. ரிலாக்ஸிங்காக ஃபேமிலி டைமோடு நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் மாடியில் நின்றுட்டு நாங்கள் காஃபியும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கேயே உட்காந்து குடிச்சிட்டு மேலே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி காற்று வாங்கிட்டு கீழே வந்தாச்சு. இது அன்றைக்கி ஈவினிங் எடுத்த வீடியோ. கீழே வந்து சாமி விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் ரவி வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால வேலுக்கு பூஜை பண்ணுவாங்க. வேலுக்கு பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் விளக்கு காமிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் சந்தனம். இந்த மாதிரி சிம்பிளாக வேலுக்கு பூஜை பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் வேல்மாறல் பாடுவாங்க. எப்போவுமே சூடன் காமிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் பூஜையை முடிச்சாச்சு. இந்த வேல் பூஜை அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதுக்கான ஏற்பாடுகள் மட்டும் பண்ணி தருவேன். ஈவினிங் வாங்கிட்டு வந்திருந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த தடவை ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் சூப்பராக கிடச்சிருந்தது. கீரை ஒரு கட்டு, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் சொரக்காய் வாங்கினேன். சொரக்காய் 2மே சேர்த்து எனக்கு 30 ரூபாய்க்கு இன்றைக்கி கிடச்சிது. அதுக்கப்புறம் 4 முருங்கைக்காய், இதுவுமே 20 ரூபாய்க்கு கிடச்சிது. வெண்டைக்காயும் 20 ரூபா. இன்றைக்கி சொரக்காயில் சூப்பராக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சொரக்காயோட தோல் எல்லாம் நல்லா செத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டையில் துருவிக்கோங்க சொரக்காயை. என்கிட்ட கேரட் இல்லை, அதனால் நான் கேரட் சேர்க்கலை. கேரட்டையும் இதேமாரி துருவி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கடலை மாவு நிறைய போட்டுக்கோங்க. நான் கடலை மாவு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா சுரக்காயிலேயே தண்ணி இருக்கும். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை கொஞ்சமாக உருண்டை எடுத்து சப்பாத்தி மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்து 2 பக்கமும் எண்ணெய் விட்டு தோசை தவாவில் வேக விட்டோன்னா சூப்பரான டிஷ்ஷு ரெடி. இது வந்து டக்குன்னு மாவு இல்லாத அன்னைக்கு ரெடி பண்ணுறதுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி தான். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.